ஒரு வழியா 18 வருட கனவு நினைவாயிருச்சுங்க. ஆமாங்க, நேத்து ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் நடந்த மேட்ச்ல ஆர்சிபி வெற்றி பெற்றுச்சு. ஸோ அதோட வெற்றியும் கோலியோட எமோஷனல் மூமெண்ட்டையும் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஏன்னா உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பதினெட்டு வருட இயக்கம் ஒரு வழியா வெற்றி ஆயிடுச்சுங்க. அந்த மூமெண்ட்டை விராட் கோலியா இருக்கட்டும், ஆர்சிபி டீமா இருக்கட்டும், ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாரும் ப்ரௌடா செலிப்ரேஷனுங்க, ஓவர் செலிப்ரேஷன். ஸோ அந்த ஓவர் செலிப்ரேஷன் சொல்றதை காட்டிலையும் 18 வருட ஏக்கத்தோட வெற்றியோட கழிப்பினையே நம்ம சொல்லலாம். ஆமாங்க, ஒவ்வொரு தடவையும் தோத்து தோத்து வெளியேற போகும்போது இந்த தடவையாவது நம்ம வெற்றி பெற மாட்டோமான்னு சொல்ற அந்த ஏக்கம், அந்த வழினே சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் போற வரையும் பூரா ஆர்சிபி டீம் வச்சு பல்ல பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நக்கலா இருக்கட்டும், கிண்டலா இருக்கட்டும், கேலி கிண்டல்களுக்காகப்பட்ட ஆர்சிபி டீமா இருக்கட்டும், ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நேற்று நடந்த அந்த பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்ச்ல 6 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்ச ஆர்சிபி டீமோட வெற்றி தாங்க. இந்த செலிப்ரேஷனை கோலி எப்படின்னா மண்டி போட்டு அழுதுட்டாருங்க மைதானத்திலேயே. ஆமாங்க, நீங்களே நினைச்சு பாருங்க. ஒரு சேலை இப்ப நாம இருக்கிறோம், ஒரு சேலை நம்ம நோக்கி ஒரு வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும் போகும்போது நிறைய தோல்விகளும் நிறைய தடைகளும் வந்துகிட்டு இருக்க விதமா 18 வருடம் கழிச்சு ஒரு வெற்றியை ரசிக்கிறதுனா அந்த ஃபீலை சும்மா பேசியெல்லாம் இது நம்ம அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். நான் பேசிக்கா சிஎஸ்கே ஃபேனுங்க. சிஎஸ்கே ஃபேன்றதுக்காட்டிலையும் தோனி ஃபேனுங்க. நம்மளுக்கு இந்த கிரிக்கெட்டை பத்தி அவ்வளோவா நாலேஜ் இல்லை. ஸோ இதை பத்தி ஏன் உங்களுக்கு வீடியோ பண்றேன்னா, நான் தோனி ஃபேனாவே இருந்துட்டு போட்டேன். ஆனா கோலி இந்தியன் டீமுக்கு எப்படி விளையாடுவாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ சொந்த மேட்சான ஐபிஎல் மேட்ச்ல ஆர்சிபி அவர் எப்படி விளையாடுவாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வெற்றியை கோலி மட்டும் இல்லைங்க, ஆர்சிபி மட்டும் இல்லைங்க, டோட்டல் ஆர்சிபி ஃபேன், ஸோ ஒட்டுமொத்த கர்நாடகாவும் இந்த தருணத்துல கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, பெங்களூர்ல இருக்கோம், சின்னசாமி ஸ்டேடியம் அந்த இடத்துல நம்ம இவர் பெங்களூர் முதல்வர், கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவராஜ் அவர்கள் பூங்கத்து கொடுத்து வரவேற்றிருக்காங்க ஆர்சிபி டீமை. ஸோ இப்போ பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துல தான் இந்த வெற்றியோட செலிப்ரேஷனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல என்னன்னு ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, 20 பேர்த்துக்கு படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ 6 பேர் டெத் என்னமோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஏன்னா ஒரு வெற்றி கொண்டாடத்துல இது பண்ணும் போகும்போது கூட்ட நெரிசல்ல நம்ம எவ்வளவு சேஃப்டியா இருக்குன்றது ரொம்ப முக்கியம். இதுல இன்னொன்று ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்து ராத்திரி ஆர்சிபியோட வெற்றியை கொண்டாடுவதுமா ஒரு ஃபேன் போயிட்டு இருக்க நேரத்துல யாரோ கல்லாலே அடிச்சு கொண்டிருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு இதா தெரியுது. ஸோ இதெல்லாம் தவிர்த்துருங்க. ஸோ வெற்றியை ஒரு கேமா மட்டும் பாருங்க. அதை ஒரு பர்சனலா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா உயிர் ரொம்ப வேல்யூபிளானது. அது சின்ன சின்ன விஷயத்துக்காக இழக்காதீங்க. ஸோ இது நான் சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட. இந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ற விதமா கர்நாடகா அரசும் சரி, கர்நாடகா கிரிக்கெட் சங்கமும் சரி, சின்னசாமி ஸ்டேடியம் இப்ப செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, ஐ ப்ரௌட் ஆஃப் சல்யூட் ஃபார் த ஆர்சிபி டீம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யூடியூப் கார்த்தி. நன்றி மக்களே.